கணக்கில் ரூபாய் 2500 மற்றும் ரூபாய் 3000 அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்புகளை பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை திட்டத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பரான தகவல் அரசு வட்டார தரப்புல இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த தகவலை தான், இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான தகவல் தான். ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் அனைத்து விவரங்களுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணியும் பணம் பெற முடியாத இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்காக வாய்ப்பை உருவாக்கி தர போறாங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் அட்டைக்கான முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு வரீங்களோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தகவலை மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அது மட்டும் இல்லாம புதுசா குடும்ப அட்டை வாங்க போறவங்களும், ஏற்கனவே வாங்கி இருக்கவங்களும், புதுசா குடும்ப அட்டை வாங்க போறவங்களும் அண்ட் குடும்ப அட்டை ஏற்கனவே வச்சிருக்கவங்களும் இந்த திட்டத்துல இதுவரைக்கும் பயன்பெறாம இருக்கவங்களுக்கும் முக்கியமா ரெகுலரா பணம் வாங்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துல பணம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் முக்கிய தகவல் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான தகவல், அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் மூலியமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகையில் இந்த பணத்தொகை வாங்க முடியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் நம்ம சேனலை பார்த்துட்டு எங்கே போய் அப்ளை பண்ணணும், என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், மேல்முறையீடு செய்யலாமா, இல்லை புதிய விண்ணப்பம் முகாமில் வருமா அப்படின்ற அப்டேட் எல்லாமே நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனல் மூலமா நிறைய பேர் பார்த்து அதுக்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கான தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கும் நம்ம சேனல் வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த 2500 பத்தி ஒரு புதிய ஆர்டிக்கல்ல ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000 வழங்கி வந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா போன ஆட்சியில் எல்லாருக்குமே அதாவது தகுதியான பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தமிழகத்தில் மே மாதம் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் அதே தொகையை வழங்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஏனெனில் பதவியேற்பு விழா முடிந்ததும் மே 10ஆம் தேதி தான். ஏன் அப்படின்னா பதவியேற்பு விழா முடிந்தது மே 10ஆம் தேதி தான். இந்த நிலையில ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 1000 வழக்கம் போல வருமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு. 10ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த ஆட்சியில கரெக்டா அவங்களோட வங்கி கணக்குல, மகளிர் வங்கி கணக்குல 1000 ரூபாய் கரெக்டா வந்திருக்கும். கடந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் கூட்டு தொகையா கூட செலுத்தியிருந்தாங்க. 3 மாத சிறப்பு தொகையாக 3000 ரூபாயும், அதுக்கப்புறமா 2 மாத கோடை தொகை அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் அப்படின்றது பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்துக்கான தொகை மொத்தமாக சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இந்த மே மாதம் 10ஆம் தேதி தான் முதல்வர் பதவியேற்றதுனால 17ஆம் தேதி பணம் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க.
புதுசா ஆட்சி அமைஞ்சாலும் மக்கள் மனசுல இருக்க சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் அந்த மே மாதத்துக்கான உரிமை தொகையை 15ஆம் தேதியே வந்து செலுத்தியிருந்தாங்க. கரெக்டா வந்துட்டு அந்த பணம் வந்து செலுத்தியிருந்தாங்க. இது மகளிரிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னே சொல்லலாம். தவிக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உயர்த்தி வழங்குவோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருந்தாங்க, உறுதி வந்து அளிச்சிருந்தாங்க. அதே சமயத்துல மகளிர் உரிமை தொகை திட்டத்துல சில மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுசீரமைப்பு பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருந்துச்சு. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமகளுக்கு புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்தின் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் அந்த மறுசீரமைப்புல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதனால இதுவரைக்கும் 1000 ரூபாய் பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது முக்கியமா வந்து நோட் பண்ணுங்க, இந்த மறுசீரமைப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60 வயதிற்கு மேல் உள்ள மூத்த குடிமக்களுக்கான மறுசீரமைப்பா இருக்க போகுது. 60 வயதுக்கு மேல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய கணக்கெடுப்பு எல்லாமே வந்து எடுத்து 1000 ரூபாய் மாதம் வந்து யாரெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு மாதம் 3000 வழங்கப்படுறதுக்கான மறுசீரமைப்பு வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 60 வயதிற்குட்பட்ட தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை செயல்படுத்தும் விதமாக இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. கடந்த ஆட்சியில கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்திற்கு பெயரிடப்பட்டிருந்துச்சு. இப்போதைக்கு அந்த திட்டத்தோட பெயரை வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற மாதிரி மாத்த போறதா அரசு வந்து ஆலோசனை செய்து வருகிறது அப்படின்ற மாதிரியும் அரசு வட்டார தரப்புல இருந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. எப்பவுமே கடந்த ஆட்சியிலேயோ அல்லது சென்ற ஆட்சியிலேயோ யாராச்சும் கடந்த ஆட்சியில இருந்த அரசு ஒரு திட்டத்தை வந்து எடுத்து வந்தாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய திரும்ப வந்த அரசு அந்த திட்டத்துடைய பேரை வந்து மாற்றி அமைக்கிறது வழக்கம். அதே போல மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற பெயரா வந்து மாற்றுறதுக்கான ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த மறுசீரமைப்பு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டப்பேரவையில இதுக்கான அஃபிஷியலான அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த ஆட்சியில 1,69,00,000 பெண்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா குறிப்பா வந்து தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமா 1,06,00,000 பேருக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா மேல்முறை செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அடுத்ததா 1,20,00,000 பேருக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. திரும்பவும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப 1,31,00,000 பேருக்கு வந்து அவங்க ஆட்சி நிறைவடைவதற்கு முன்பதாகவே கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தவிக ஆட்சியில வந்து இப்போ அதுக்கும் மேற்பட்டவங்களை குடும்ப அட்டை எல்லாம் வந்து வாங்கினவங்க எல்லாருக்குமே கூடுதலா வந்து பயனாளிகளை வந்து சேர்த்து விரைவில் அதுக்கான தொகையை உயர்த்தி கொடுக்க போறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய முக்கியமான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய தவிக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் கிரைட்டீரியா வந்து தகுதிகள் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்றது இனிமே தான் தெரிய வரும். ஏற்கனவே இருந்த கிரைட்டீரியா தான் கொண்டு வருவாங்களா இல்ல அந்த கிரைட்டீரியா எல்லாம் தவிர்ப்பாங்களா அப்படின்றது இனிமே தான் வந்து தெரியும். ஸோ அதை வந்து அடுத்தடுத்து நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், அந்த தகவலை வந்து தெரியப்படுத்துறேன். அடுத்ததா ரேஷன் அட்டை சம்பந்தமா வந்து மிகப்பெரிய தகவல் வெளியாயிருக்கு. குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் சுமார் 4 லட்சம் குடும்ப அட்டைகள் நிலுவையில் உள்ள நிலையில் நிலுவையில் உள்ள குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி உணவுத்துறைக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஓரிரு மாதங்களில் குடும்ப அட்டை விநியோகிக்கும் பணி முழுமையாக முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. இப்போ தாவேகா ஆட்சியிலையும் 4 லட்சம் குடும்ப அட்டையை விரைந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி உணவுத்துறை பாதுகாப்பு துறைக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. விரைந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறவங்க, அதாவது புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் துறை விதிகளின்படி தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும். அடுத்ததா விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர் பெயர் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலோ அல்லது மாவட்டத்திலோ உள்ள ரேஷன் கார்டில் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ரேஷன் கார்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடாது. திருமணமான தம்பதிகள் அல்லது பெற்றோரிடம் இருந்து தனியாக வாழும் குடும்பங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். ஸோ நீங்கள் வந்து புதுசாக திருமணம் ஆனவங்க அப்படின்னா நீங்களும் புதிய குடும்ப அட்டைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இல்லை பெற்றோரிடம் இருந்து தனியாக வாழ்கிறீங்க அப்படின்னா புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தேவையான முக்கிய ஆவணங்கள் இருப்பிட சான்று, வாடகை ஒப்பந்தம் அல்லது ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை வந்து தேவைப்படும். அடுத்ததா குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படம். அடுத்ததா கேஸ் இணைப்பு பற்றிய விவரங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, உங்கள் பகுதியில் தேவையான ஆவணங்களுடன் ஆன்லைன் அல்லது சேவை மையம் மூலமாக இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிக்க தெரிஞ்சவங்க ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம். புதிய குடும்ப அட்டை பெற விண்ணப்ப படிவத்தில் கோரப்பட்ட விவரங்களை பூர்த்தி செய்து இந்த சான்றுகள் வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரரின் கையொப்பம் வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி இடதுகை பெருவிரல் ரேகை வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் முழுமையற்ற படிவம் நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் இந்த 2500 பற்றி புதிய தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.